வணக்கம். இன்று டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தால் வலி அதிகமாக இருக்குமா டாக்டர்? அட் த சேம் டைம் மோஷன் போகும்போது வலி இருக்குமா என்று கேட்டுள்ளார்கள். ஒரு சில பேஷண்ட்டுக்கு இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுகின்றது. 100ல் 2 or 3 பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டேஜ் 3 கம்ப்ளைண்ட்ஸில் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. மோஷன் போகும்போது வலி சிவியராக இருக்கும். தென் ஃப்ரீயாக மோஷன் போன பிறகு மறுபடியும் நியூட்ரலாக இருக்கும் வலி. இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஏற்படுகின்றது. இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்த உடனே பயப்பட வேண்டாம். டிஸ்க் பல்ஜி சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும்போது கூட ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஏற்படுகின்றது. இந்த டிஸ்க் பல்ஜை பற்றி பல வீடியோ சொல்லியிருந்தாலும், வீடியோவில் அதிக அவேர்னஸ் கொடுத்திருந்தாலும், இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ரிப்பீட்டடாக டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பர் ஸ்பாண்டிலோசிஸை பற்றி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கு. அந்த வகையில் டிஸ்க் பல்ஜி உள்ள பேஷண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணி நார்மலாகவே கொண்டு வந்திருக்கு. கம்ப்ரெஷன் இருந்தாவோ அல்லது டீஜென்ரேஷன் சேஞ்சஸ் இருந்தாவும் டிஸ்கை குறிப்பாக L4, L5ல் டிஸ்க் பல்ஜி ஏற்பட்டு அதன் மூலம் அந்த நர்வ் அழுத்தும் போது சயாட்டிக் பெயின் இருந்தாலையும் கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கு. பிஃபோர் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததோ, தென் 2 or 3 மந்த்துக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருடைய டாக்டர்ஸ் டீம். ஆகவே இன்டெகிரேட்டிவ் மெடிசன் மூலம் இது போன்ற ஸ்பைனல் கார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்லாவே தீர்வு இருக்கின்றது. உங்களுக்கு ஏதேனும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இது போன்ற நான் சர்ஜிக்கல் மெத்தடில் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.